கர்த்தருமற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் நமக்கு கொடுத்துள்ள தலைப்பு இயற்கையில் ஒலிக்கும் இறைவனின் குரல். அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் முன்பாகம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லும்போது அதற்கு உதாரணமாக இயற்கையிலே படைக்கப்பட்ட பறவைகளையும் காட்டு புஷ்பங்களையும் காகங்களையும் கூட கவனித்து பார்க்கும்படிக்கு அறிவுறுத்துகின்றார். சர்வ உலகமும் கர்த்தராலே படைக்கப்பட்டது. அதை ஆளுகை செய்கிறவர் அவர். ஆளுகை செய்யும்படிக்கு சில பொறுப்புகளை சிலரிடம் கொடுக்கவும் செய்திருக்கிறார். அப்படி தாம் படைத்த சகல ஜீவராசிகளையும் ஆண்டு கொள்ளும்படிக்கு மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் மொத்த இயற்கையும் மொத்த உலகமும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அவர் ராஜாதி ராஜாவாக என்றென்றைக்கும் தொழுது கொள்ளப்படத்தக்கவராக வானங்களிலே வீற்றிருக்கின்றார். கர்த்தர் சகலத்தை ஞானமாய் படைத்திருக்கிறார். அவருடைய படைப்புகளிலே அவருடைய ஞானம் விளங்குகிறது. சங்கீதம் 104:24, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. பூமி எங்கும் கர்த்தருடைய பொருளால் நிறைந்திருக்கிறது. அவர் படைத்த ஜீவராசிகளால் நிறைந்திருக்கிறது. பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற ஜீவராசிகள் காட்டு மிருகங்களும் கர்த்தருடையது. சமுத்திரம் அவருடையது. அவரே அதை உண்டாக்கினார். உண்டாக்கப்பட்டவருக்கே எல்லாம் சொந்தமானது. அவர் தமது ஞானத்தின்படியே அவைகளெல்லாம் விரித்திருக்கிறார். இதை சங்கீதக்காரன் இயற்கையை நுண்ணோக்கி பார்த்து அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். தேவன் படைத்த மிகப்பெரிய பயங்கரமான நட்சத்திரங்களையும் வானத்தின் சேனைகளையும் பார்க்கும்போது மனுஷன் எம்மாத்திரம், அவ்வளவு அற்பமாயிருக்கிறானே என்று சொல்லி சங்கீதக்காரன் ஒப்பிட்டு பார்க்கின்றார். ஆனாலும் மனுஷர்களுக்குள்ளே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். இதுதான் ஆச்சரியமான காரியம். தம்முடைய சாயலாக படைத்ததினாலே அதன் மீது அன்பு கூறுகிறாரே, இது எவ்வளவு ஆச்சரியமான ஒன்று. உலகத்திலே படைப்புகள் எல்லாம் ஒரு வகை ஒழுங்குகளை கொண்டிருக்கிறது என்று அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்துக் கொண்டே வருகிறார்கள். ஒவ்வொரு ஜீவராசியும் அதை பிழைப்பதற்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் கர்த்தர் என்னவெல்லாம் அதற்கு கொடுத்திருக்கின்றார். சிலவற்றை வெளியரங்கமாய் நாம் காண்கின்றோம், சிலவற்றை அந்தரங்கமாய் அவைகளுக்கு கொடுத்திருக்கின்றார். ஜீவராசிகளின் எண்ணிக்கையே மனுஷனாலே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒவ்வொரு காடுகளிலும் ஒவ்வொரு இனங்களிலும் வித்தியாசமான ஜீவன்கள். அவற்றை எல்லாம் தொகுத்து குழுக்களாக வகைப்படுத்தி அவற்றை குறித்து அறிய மனிதன் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். அநேக வருஷங்களுக்கு முன்பாக ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு சென்று வந்தவர்கள் தங்கள் தேசத்திலே வந்து அங்கே ஒரு ஜீவராசி இருக்கிறது. ஒரு வாத்தினை போல தண்ணீரில் நீந்தக்கூடியது. ஆனால் வாத்துக்கு இருப்பது போல அதற்கு ரோமங்கள் கிடையாது. அது முட்டையிடுகிறது. ஆனால் முட்டையிலிருந்து வெளியூறும் குஞ்சுகளுக்கு பால் ஊட்டுகிறது என்று சொன்னார்கள். எல்லாரும் எதன பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. முட்டையிலிருந்து குஞ்சுகள் பொரித்தால் அது அடைகாத்தும் பொரிக்கலாம், அடைகாக்காமலும் பொரிக்கலாம். அப்படி வித்தியாசமான பறவைகள் ஜீவராசிகள் இருக்கின்றன. ஆனால் முட்டையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவற்றுக்கு பாலூட்டி வளர்க்கிறதா? அப்படியானால் அது ஒரு பாலூட்டியா பறவையா? அது எந்த இனத்தில் நீங்கள் சேர்த்து கொண்டாலும் அதை பற்றி அதற்கு கவலை இல்லை. அப்படி கர்த்தர் படைத்திருக்கின்றார். அதனுடைய பெயர் பிளாடிபஸ் என்று சொன்னார்கள். அப்படியானால் இது எந்த வகையை சேர்ந்தது என்று எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் அப்படி ஒரு ஜீவராசி இன்றும் இருக்கிறது. அது உயிரியல் பூங்காக்களில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சிருஷ்டிப்புகளும் அவைகளின் உள்ளார்ந்த அடக்கங்களையும் மனிதனால் ஆராய்ந்து முடியாது. அவை விஸ்தாரமானவை. இரண்டாவது, மனுஷனை தமது சாயலாய் படைத்திருக்கிறார். அவனை தமது சாயலாக படைத்து எல்லா உயிரினங்களையும் ஆண்டு கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கையளித்திருக்கின்றார். அப்படியானால் பூமியிலே நாம் தேவனுடைய ரூபமாய் இருந்து எல்லா ஜீவராசிகளையும் ஆண்டு கொள்ளும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, தேவனோடு நாம் தொடர்பு கொள்ளும் பிடிக்கும் அவருடைய சமூகத்திலே வாசமாய் இருக்கும்
தூதர்களை பார்க்கிலும் சற்றே சிறியவர்களாக நாம் இந்த பூமியில் இருக்க பிடிக்கும் அவர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். சங்கீதம் 8:5-8 நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்கள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். தேவகுமாரன் உன்னதத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தபோது தூதர்கள் எல்லாரும் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார்கள். ஆம், கர்த்தர் மனுஷர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். அதனால் தான் சகல ஜீவராசிகளையும் ஆண்டு கொள்ளும் அந்த ஆற்றலை அவனுக்கு கொடுத்திருக்கின்றார். அநேகம் பேர் சொல்லுவாங்க, மற்ற ஜீவராசிகளைப் போல மனுஷனும் ஒருவன், காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று ஒருவர் சொன்னார். ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி அல்ல. படைத்தவராகி அவர் சொல்லுகின்றார், அநேகம் பறவைகளை பார்க்கிலும், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். இயற்கையை இன்னமும் ஆளுகை செய்கிறவர் அவர். எல்லாவற்றின் மீதும் அவருடைய நாமமே உயர்ந்திருக்கிறது. ஆம், காலங்களையும் சமயங்களையும் ஏற்படுத்துகிறவர் அவர். பூமியிலே மழையை பொழிவு பண்ணுகிறவர் அவர். காற்றை வீச செய்கிறவர் அவர். எரேமியா 14:22 புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வர்ஷிக்கப்படத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நீரல்லவோ அதை செய்கிறவர். யோபு 36:32-33 அவர் மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி அது இன்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அதனால் அவர் செய்ய நினைக்கிறதையும் மந்தாரம் எழும்ப போகிறதையும் ஆடு மாடுகள் அறியப்படுத்தும். ஆனால் மின்னல்களை அழைத்தனுப்பி இன்னதை அடிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறவர் அவர். அவருடைய வல்லமை இயற்கையை ஆளுகிறது. அவரே காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை திருப்தியாக்குகிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். ஆம், பூமியின் மேல் மழையை பெய்ய பண்ணி சகல ஜீவராசிகளையும் பிழைப்பூட்டுகிறவர் தேவன் ஒருவரே. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டின உடனே அவை அமைதலாயிற்று. அப்பொழுது படகில் இருந்தவர்கள் எல்லாம் அவரை பார்த்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொன்னார்கள். இவர் யார்? காற்றையும் கடலையும் படைத்தவர். அதனால்தான் அவைகள் அவருக்கு செவி கொடுக்கின்றன. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தமது சுய சித்தத்தின்படியே செய்ய அதிகாரம் உள்ளவராக இறங்கி வந்தார். பிதாவின் ஒரே பேரான குமாரன். அவர் இயற்கையை ஆளுகின்றார், இயற்கையை அதட்டி அமர்த்துகிறார். அவர் தமிழ் தாமே ஜீவனுடையவராக இருக்கும்படிக்கு பிதாவினிடத்திலே அதிகாரம் பெற்றிருக்கின்றார். நான்காவதாக, இயற்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளும்படிக்கு மனு குலத்துக்கு அவர் கட்டளையிடுகிறார். தேவனுடைய சித்தத்துக்கு அடங்கியிருந்து அவருக்கு கீழ்ப்படுகிறதை மற்ற ஜீவராசிகளை பார்த்தாவது கற்றுக்கொள்ளுங்கள் என்று மற்ற ஜீவராசிகளை மனுஷர்களுக்கு முன்னுதாரணமாக வைக்கின்றார். லூக்கா 12:27 காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போராயிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆம், காட்டு புஷ்பங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் கவனித்து பார்க்க சொல்லுகிறார். பரமபிதா அவைகளுக்கு உடுத்துவிக்கிறார், அனுதினம் ஆகாரம் கொடுக்கிறார். நீங்கள் அவைகளை எல்லாவற்றையும் விட விசேஷித்தவர்கள். சொல்லுகிறது யார்? படைத்தவர் சொல்லுகின்றார். காட்டு புல்லுக்கு கர்த்தர் இவ்வளவாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மற்ற ஜீவராசிகளுக்கே பிழைப்பூட்டுகிறவர் உணவை தந்து உங்களை ஆசீர்வதிப்பது உண்மை அல்லவா? எனவே உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் கவலைப்படாமல் இருக்கும்படிக்கு இவைகளையெல்லாம் நோக்கி பார்த்து ஆறுதல் அடையுங்கள் என்று சொல்லுகின்றார். காட்டு மிருகங்களையும் வீட்டு மிருகங்களையும் கூட ஆண்டவர் மனு குலத்துக்கு முன்னுதாரணமாக பார்த்து தங்களை சீர்படுத்திக் கொள்ளும்படிக்கு சொல்லுகின்றார். ஏசாயா 1:3 மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். வீட்டு மிருகங்கள் தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து அவைகளுக்கு அடங்கி இருக்கின்றது. தங்கள் எஜமானர்கள் யார் என்று அவைகளுக்கு தெரியும். ஆனால் இஸ்ரவேல் ஜனமோ தன்னுடைய எஜமானன் தேவன் என்பதை அறியாமல்
விக்கிரகங்களுக்கும் தீமையானவர்களுக்கும் செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறதே, இந்த நாட்டு மிருகங்களுக்கு இருக்கிற அந்த உணர்வு கூட அவர்களுக்கு இல்லையே என்று ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகின்றார். தேவனுடைய படைப்பாகிய நுண்ணியமான உயிர்களிடத்திலும் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். நீதிமொழிகள் 6:6-8 சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். எறும்பின் இடத்திலே போய் ஞானத்தை கற்றுக்கொள்ள சொல்லுகிறார். யாரை? சோம்பேறியை. பிரபுவும் தலைவனும் அவைகளுக்கு இல்லாவிட்டாலும் ஒரே வேலையை அவை ஒருமித்து செய்கின்றன. பிறக்கும் போதே அவைகளுக்கு ஞானத்தை கட்டளையிட்டிருக்கின்றார். செய்ய வேண்டியது என்னதென்று அவைகள் செய்கின்றன. எனவே இயற்கையில் ஒலிக்கும் இறைவனின் குரல் என்ற தலைப்பிலே நாம் 4 காரியங்களை பார்க்கின்றோம். முதலாவது, தேவனுடைய ஞானம் அவருடைய படைப்புகளிலே விளங்குகிறது. அவர் மனிதனை தமது சாயலாக படைத்து தாம் படைத்த ஜீவராசிகளின் மீது ஆளுகை தந்திருக்கின்றார். மூன்றாவது, இயற்கையை இன்னும் அவரே ஆளுகிறார். அவருடைய சித்தத்தின்படியே மழையும் காற்றும் வெயிலும் காலங்களும் கடந்து வருகிறது. கடைசியாக இயற்கையிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எறும்பிலிருந்தும் இதர ஜீவராசிகளில் இருந்தும் பறவைகளில் இருந்தும் நாம் கர்த்தருடைய செயல்களை நோக்கி பார்த்து நம்மை பராமரிக்கிற அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். சகல ஜீவராசிகளையும் பிழைப்பூட்டுகிற அவரை நாம் நம்பியிருந்து கவலைகளை விட்டொழிந்து சகலத்தையும் நடத்துகிற அவருடைய நாமத்தை புகழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த நாளிலும் நாம் தியானித்தவைகளை கொண்டு நாம் கர்த்தரை இன்னும் அதிகமாய் அறியவும் அவரை கிட்டி சேரவும் கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். அவருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, கிருபையுள்ளோரே, இயற்கையில் ஒலிக்கும் இறைவனின் குரல் மற்ற ஜீவராசிகளுமே நேசிக்க வேண்டும் என்று நீர் கற்பிக்கவில்லை. ஆனால் மனுஷன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் உண்மையிலே அன்பு கூற வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றேன். அந்த கட்டளையை நாங்கள் தியானித்து ஏற்றுக்கொண்டு இயற்கையிலே ஆளுகிற நம்முடைய கரத்தை பார்த்து நாங்கள் அறிந்து கொண்டு உறுதிப்படுத்திக் கொண்டு உண்மை என்றென்றைக்கும் ஆராதிப்போமாக, ஸ்தோத்தரிப்போமாக. உடைய கிருபையுள்ள நாமத்திற்கு மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.